செய்யாட்டிக்கு வீட்டை பாம்புகள் வரும் வீட்டை பாம்பு வந்து படம் காட்டுறான்றது ஐயா ஓடி வர பார்த்தீங்களா அரோகரா இரவு இரவு எப்படி நடக்க போகுது இப்போ நீங்கள் அங்கே பண்ணத்தை கொண்டு போனதை அதாவது வளர்ந்து பல வகைகள் எல்லாம் அப்படியே நேரடியாக காட்சியை நான் தாரன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே சொன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் இப்போ அதாவது புரசு மாவட்ட பகுதியில் அணிக்கன் வந்து இந்த இடத்துலேருந்து நான் ஒரு விஷயத்தை உங்களை பதிவு பண்ணப்படுறேன். அதாவது புளியம்போக்குடி நாகம்பரான் ஆலயத்தின் அதாவது வருடாந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான ஒரு காணொலியாக இது அமையப்போது. அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த பண்டம் எடுத்து வருகின்ற ஒரு அற்புதமான அரிய வகையான ஒரு காட்சியாக இது அமையப்போது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாட்டு வண்டியிலேருந்து டிராக்டர்லேருந்து நிறைய பொருட்களை வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரது வளமை. இந்த விடயங்கள் இங்கே எப்படி இருக்க போகுது, இது தொடர்பாக நான் உங்களுக்கு நேரடியான காட்சியில் தரப்போகிறேன். இதிலேருந்து இப்போ கண்டாவளை போயிட்டு கண்டாவளையில் ஒரு இருக்கின்ற ஒரு நாகம்பரான் ஆலயத்துக்கு தான் இந்த பண்ணத்தை கொண்டு போயிட்டு பின்னரும் தான் நாகம்பரான் கோயிலுக்கு கொண்டு வைப்பினோம், புளியம்புரை நாகம்பரான் கோயிலுக்கு கொண்டு வைப்பினோம். இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நேரடி காட்சியாக தருகின்றேன். வாருங்கள் காணொலிகள் போகலாம். அதில் நிற்கிறேன் பாருங்கள், எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வைக்கணும். அங்கேருந்து அப்படியே வாங்க கிட்ட போவோம். இதில் பாருங்கள் டிராக்டரில் கொண்டு வரணும். முன்னுக்கு வந்து இந்த பறை வந்து அடித்து கொண்டு தான் வரணும் பாருங்கள் முன்னுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து பறை அடித்து கொண்டு தான் போய் கொண்டிருக்கணும். இங்கே பாருங்கள் மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருக்கணும். மாட்டு பண்டையில் ஒவ்வொரு பொருள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும் பாருங்கள். இதில் முன்னுக்கு அதே மாதிரி அங்கே அப்படியே போய்கொண்டிருக்கணும் பாருங்கள். அப்படியே நேரடியாக காட்சியை நான் தாரன். அங்கே போய் பார்ப்போம் முன்னுக்கு வேறு என்ன விடயங்களை கொண்டு வரணும்ன்றதை. ரைட், அப்படியே வந்து நாங்கள் மாட்டு வண்டியில் இப்போ வந்து பின்தொடர போகிறோம். வண்டில்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கு பாருங்கள். இதில் முன்னுக்கு பாருங்கள், இதில் அடுத்த வாகனம் போகுது. இதில் முன்னுக்கு பாருங்கள், இந்த பண்டம் அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து எடுத்துக்கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் முன்னுக்கு ஒழுங்குபடுத்தி நிற்கணும். அப்படி தான் பாருங்கள், இதில் நெல் மூட்டை கொடுக்க போய் இப்போ கோயிலுக்கு. அங்கே வந்து கொண்டு பாருங்கள் பண்டம் முன்னுக்கு. ஒவ்வொருவரும் ரோட்டில் வந்து இருந்து தங்களோட முடிஞ்ச உதவியில் வந்து செய்து கொண்டிருக்கிறப்ப அப்படின்னு. இது வந்து இந்த விஷயம் வந்து காலங்காலமாக வந்து இது நாகம்பரான் ஆலயத்துக்கு செய்கின்ற ஒரு முடியமாக இருக்குது. அதாவது பெரும்பாலான நாட்கள் வந்து இங்கே வந்து விவசாயத்தை மேற்கொள்றதுக்கு வந்து இதை செய்ய வேண்டிய செய்து கொண்டிருக்க ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுது. பார்ப்போம் இதில் இப்போ எப்படி நடக்க போகின்ற விடயங்களையும் உங்களை நான் காட்டுறேன். செய்யாட்டிக்கு வீட்டை பாம்புகள் வரும், பண்டம் போய்க்கு வீட்டு எங்களுக்கு நம்ம வந்து அனுசரணை காட்டு. என்ன பாம்பு வேறு? நான் பாம்பு தான் வரும், அதுதான் போகும். நாங்கள் செய்யலையா இருந்தால் அது வீட்டுக்கு உள்ளாட்டி இருக்கும். நீங்கள் காலங்காலமாக சரி எத்தனை வருஷமாக சரி? கல்யாணம் செய்து 6 வருஷம். நான் வந்து கல்யாணம் செய்து 6 வருஷம். அதுக்கு முன்னே செய்கிறத பேருந்து போய்க்க என் சாதகப்பன் கண்டாவளையில் போய்க்க கண்டாவளையில் நின்று அதில் நின்று எல்லாம் பண்டம் பழி அனுப்பி பேருந்து போய் அதில் தீ குடித்து வேண்ட விட்ட கடலை சாப்பிட்டு அப்படியே போகும். அது உங்களுக்கு ஒரு உணர்ச்சி உணர்ச்சி இல்லை. எனக்கு அதிசயமாக இருக்குன்னா உங்களோட வீட்டை பாம்பு வந்து படம் எடுக்கின்றது எனக்கு அதிசயமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போவேன், டைமுக்கு போய் பூசை கண்டு தான் வருவேன். இப்போ என்ன நெல் மூட்டை கொடுக்க போறீங்க? ஒவ்வொரு வருஷம் ஒரு பேக் நான் சமன் செய்கிறேன். நாங்கள் கோழி கொடுப்போம். கோழி கொடுக்கணும். எத்தனை கோழி கொடுப்பீங்க? எத்தனை நண்டு இல்லை? ஒவ்வொரு கோழி எங்கள் பிள்ளைகளை நேர்த்தி வச்சு கொடுக்குறது. சோடாக கொடுக்குறோம் நாங்கள். நிறைய விஷயங்கள் தான் செய்கிறீங்க. என்ன இங்கே பாருங்க காட்டு.
இதெல்லாம் வந்தாவே கொடுக்குறது. இந்த சோடா வச்சிருக்கேன், அங்கே சோடா வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ எனக்கு உண்மையில் வந்து வேல்ற கதையை கேட்க வந்து அதாவது புல்லரிக்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது நினைக்க. அதான் கடைசி இடம் அதில் வச்சுலாம் பூசையெல்லாம் செய்து கண்டாவில் சந்தியில் இந்த உள்ளுக்குள்ள அங்கே இருந்தேன். 3 மணியா வேணா. சரி சரி. அதுதானே என்ன அது எல்லாம் நம்பிக்கை தானே. நீங்கள் அதை செய்துட்டீங்கன்னா எல்லாம் வழிபடும். என்ன கன பேர் நினைக்கிறவ இது மூட நம்பிக்கை அப்படி இப்படி நினைக்கிறவியா. ஆனால் அதை பட்டவனுக்கு தான் தெரியும் அதில் என்னன்றது. ஏன்னா எனக்கு அதான் அதிசயமாக இருக்குது. உங்களோட வீட்டை பாம்பு வந்து படம் காட்டுறன்றதுக்கு அது அதனால நீங்கள் இதில் பாருங்கள், இது வந்து இந்த கும்பம் வச்சு அதை வந்து எல்லாமே ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கணும் பாருங்கள். பாருங்க இதில் பக்கத்தில் வந்துட்டு கிட்ட வருடம் வந்தால் பங்குனி உத்தர பொங்கல்னு போட்டு பண்டம் எடுத்து வருதல். இப்படிதான் ஒவ்வொருவரும் வந்து அதாவது அந்த பண்டம் கொடுக்கறது முதல் அவர்கள் வழிபாடுகளை மேற்கொண்டது பிறகுதான் வந்து இதில் கொடுப்பினோம். வந்து சோடாக்கள்லாம் கொடுத்து வேலைக்கு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அங்கால வந்து மற்ற பண்டம் கொண்டு வர மாட்டு வண்டிகள் மாதிரி இது வேறுங்க. வேறுங்க முன்னுக்கும் அதில் அர்ச்சனை செய்யணும். தேங்காய் அடிக்க பாருங்க. இல்லை பாருங்க கும்பம் சரிக்க போகிறேன். நான் இப்போ காட்சிப்படுத்துகிற விடயங்கள் போல தான் ஒவ்வொரு மக்களும் வந்து அதை செய்து கொண்டு இருப்பேன் நினைக்கிறேன். அதே தான் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இப்படி தான் அவை வந்து பெற்றுக்கொண்டு வருகிறேன் அந்த விடயங்களை. உண்மையிலே வந்து வித்தியாசமாக புல்லரிக்கின்ற ஒரு விடயமாக தான் இதெல்லாம் இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் கோழியெல்லாம் கிடக்குது. இங்கால நிறைய கோழி கொண்டு வரீங்க. இதுக்குள்ள கோழிகள் நிற்கிது நிறைய.
ரைட். இதில் பாருங்க காவடிகளும் பெறுது. அதே மாதிரி இந்த வெளிக்கண்டல் சந்தியில் வந்து பாருங்க பண்டமும் கொண்டு வரையினோம். இதால் திரும்பி தான் உள்ளக்க போயினோம். பாருங்க இதான் அந்த வெளிக்கண்டல் சந்தி என்று சொல்கிறது. பாருங்கள் இதில் அந்த சீனி தொழிற்சாலை இருந்தது முதல். கூட்டுறவு சங்கம் கிளிநொச்சி போட்டிங்கன்னா பாருங்கள். ரைட். இதெல்லாம் பண்டங்கள் எல்லாம் வந்து நின்று தண்ணியில் அதில் குடிச்சு போட்டு நீ இப்படி உள்ளுக்குள்ளே வந்து இங்கே சைட்டுக்கு வந்து கோயில் இருக்குது. இதுக்குள்ளே போயினோம். பாரு மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் முன்னுக்கு. வந்த மாடுகள் எல்லாத்துக்கும் வந்து முன்னுக்கு வந்து தண்ணி வைக்கணும் பாருங்க. இதில் பாரு முன்னுக்கு பூச நிகழ்வுகள் நடந்து தான் நாங்கள் கொண்டு வைக்கணும். மாட்டுக்கு பாருங்க தண்ணி கொடுத்து இப்போ பழங்கள் கொடுக்கணும். மற்ற இந்த கற்பூரங்கள் இதெல்லாம் காட்டு வேணும் பாருங்க. அதில் முன்னுக்கு சின்ன பூச வழிபாடு நடந்து வந்துட்டு பாருங்க முன்னுக்கு. ஐயா வணக்கம் ஐயா. புளியம்போக்கன் நாகம்பிரான் ஆலயத்தின் வேண்டாந்த இந்த பொங்கல் விழா நடக்குது. நீங்கள் வளமையாக வந்து யாழ்ப்பாணங்களில் ஏனைய இடங்களில் வந்து இந்த பண்டங்கள் கொண்டு வருவீங்கள். இது தொடர்பாக சொல்லுங்கள். இதை எவ்வளோ காலமாக செய்கிறீங்கள்? இதை என்ன நோக்கம்? இதில் இருக்கின்ற அந்த நுட்பங்களை சொல்லுங்கள். எனக்கு தெரியக்கூடிய அளவில் எனக்கு வயசு இப்போ 63 ஐயா. 63 இருந்து எனக்கு தெரியக்கூடிய அளவில் இன்று வரையும் நாங்கள் சென்று வாரம். இன்று வரையும் வந்து எனக்கு மூத்தது அப்பாவுக்கு பின்தொடர்ந்து நாங்கள் இன்று வரையும் நாங்கள் செய்து வருகிறோம். இன்னும் பல காலம் நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய தைரியமும் நாகதம்பிரான் அருள் கிடைக்கும் என்று நினைக்கின்றோம். நாங்கள் போன புதன்கிழமை மாலை 3 மணி அளவில் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ஏனையனூடாக மீசாலை புத்தூர் சந்தி பண்டமரவடியை சென்றடைந்து அங்கே நாங்கள் தரித்து நின்று 7 நாட்களும் சாவைச்சேரி கொடியாமன் சந்தை இரு சந்தைகளிலேயும் நாங்கள் எங்களுடைய பூசைகள் வழிபாடுகளை அங்கே தொடர்ந்து செய்து அடியவர்களுக்கெல்லாம் பல நேர்த்திக்கடன்கள் எல்லாம் வந்து எங்களிடம் கேட்டு நிறைவு செய்து நேற்றைய தினம் அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஒரு 2:30 மணி அளவில் மீசாலபுத்தூர் சந்தையிலிருந்து வழிக்கிட்டு மாலை 6 மணி அளவில் பச்சிலப்பள்ளி ரெட்டக்கணி அம்மன் கோயில் ஆலயத்தை வந்து சென்றடைந்து ஆலயத்தில் நாங்கள் பூஜைகள் வழிபாடுகள் சென்று அங்கே இரவு போஷணத்தை நாங்கள் முடித்து கொண்டு அதே ஊடாக ஏனையின் ஊடாக வந்து அப்படியே நாங்கள் சென்று வந்து புதுக்காடு கருந்தாய் யக்கச்சி ஆனரவு ஊடாக பிறந்தன் சந்தியை மாலை இந்த விடிய காலை 5 மணி அளவில் பரந்தன் சந்தியை வந்தடைந்து பரந்தன் சந்தியிலிருந்து நாங்கள் 8 மணி போல் புறப்பட்டு இப்போது நாங்கள் கண்டாவளையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டாவளையிலிருந்து 3 மணி அளவில் நாங்கள் எமது ஆலயத்தை நோக்கி சென்று எமது ஆலயத்துக்கு 6 மணி அளவில் நாங்கள் எமது ஆலயத்தை சென்றடைவோம். இரவு எப்படி நடக்கப்போகுது? இப்போ நீங்கள் அங்கே பண்டத்தை கொண்டு போன பிள்ளை நாங்கள் இந்த பண்ட வண்டிகளில் இரவு பொங்கலுக்குரிய சாமான்கள் கொண்டு வரோம். அதாவது வளர்ந்து பல வகைகள் எல்லா வெத்திலைகள் தேசிக்காய் என்று பல வகையெல்லாம் கொண்டு வருகின்றோம். நாங்கள் இரவு அங்கே கொண்டு போய் பண்டம் வைக்கின்ற இடத்தில் இறக்கி அப்புறம் அதிலிருந்து ஒரு 9 மணி அளவில் பண்டம் எடுத்து ஆலயத்தை சென்றடைந்து ஆலயங்களில் பொங்கல் வழிபாடு இங்கே இருந்து கொண்டு போகும் பொங்கல் பானைகளை நாங்கள் வச்சு வளர்ந்து கட்டி பொங்கி அதை நாளை விடிய 3 மணி அளவில்
அதை படைத்து பூஜைகள் நடைபெறும். சரி ஐயா, ரொம்ப நன்றி நன்றி. சரி, இப்போ நான் வந்து இன்டர்வியூ எடுத்தினேன். இப்போ இதிலேருந்து உள்ளுக்குள்ள ஒரு நாகம்பரம் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே நின்று தான் பின்னேரம் 3 மணிக்கு திருப்பி அதாவது புளியம்போப்பனை நாகம்பரம் ஆலயத்துக்கு வந்து போகிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இருக்குது. இதுதான் காலங்காலமாக பலமையாக செய்கிற ஒரு விடயமாகவும் இருக்கிறது. பாப்பம், இப்போ உள்ளுக்குள்ள போகிறோம், அந்த கோயில் அடிக்கும் போயிட்டு வருவோம். ஐயா ஓடி வர பார்த்தீங்களா? அரோகரா. இப்போ பாருங்கள், இந்த கண்டவாளை பக்கத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நாகம்பரம் கோயில் அடிக்கு வந்து இந்த பண்டத்தை கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து 3 மணி மட்டும் இந்த பண்டம் இங்கே வச்சிருக்கணும்னு சொல்லி தொழில்படுது. இதில் வந்து பண்டில் மாடுகளை வந்து அவுட்டு கொண்டு போயிடணும், மேய்ச்சலுக்காங்க மேய்ச்சலுக்கு விட போயிடணும் வந்து. பிரம்புகளுக்கு வந்து இரவு தான் தெரியும், இதுக்காக கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கட்டவும். இதில் சூழ்நாயுதம் மற்ற நாகத்தை வந்து கொண்டு வச்சிருக்கணும் பாருங்கள். இதைத்தான் வந்து யாழ்ப்பாணம் மற்றது சாவத்திர பகுதியில் கொண்டு போயிட்டு இந்த பண்டத்தை சேர்த்து கொண்டு இந்த கண்டாவளையில் இருக்கின்ற இந்த நாகம்பரம் ஆலயத்தில் வச்சிருக்கணும் பாருங்க. இதை இந்த நாகம் பாருங்க, அந்த காலத்திலிருந்து இதை கொண்டு வந்து வச்சு வழிபாட்டு கொண்டிருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் சமைச்சு கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் புலா சாதம் செய்து கொண்டிருக்கணும். நிறைய பெண்களும் இருக்கிறோம் பாருங்க. எல்லாம் காய்கறி எல்லாம் வட்டி தேங்காய் பாலெல்லாம் பிழிஞ்சு இந்த வேலை தண்டாக நடந்து கொண்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து இன்றைக்கு அன்னதானம் இருக்குதாங்க. இந்த இடத்துல வந்து இன்றைக்கு அன்னதானம் இருக்குது. இப்போ வந்து அதாவது நாகம்பரானை வந்து இங்கே கொண்டு வச்சிட்டோம். இதிலேருந்து பின்னேரம் 3 மணிக்கு 4 மணி போல் கொஞ்சம் வலிக்கிட்டு 6 மணிக்கு வந்து நாகம்பரான் ஆலயத்துக்கு போயிருக்கணுமா. இதில் வந்து தொடக்க பூசி எல்லாம் இதில் இருக்குதாமன்றதை தெரியப்படுத்திருக்கணும். சரி.